மெக்கானிக்ஸில் ரெண்டு பிரான்ச் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸில் அந்த ஆப்ஜெக்ட் ஆக்சிலரேட் ஆகலை அப்படின்னு அசியூம் பண்ணுறோம். ஸோ ஸ்டாட்டிக்ஸில் ஒன்று அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். யூனிஃபார்ம் வெலாசிட்டி இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தாலும் ஆக்சிலரேஷன் ஜீரோவாக இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷனில் நம்ம பாடியை ஸ்டாட்டிக்கில் இருக்குன்னு அசியூம் பண்ணலாம். டைனமிக்ஸ் வந்தாலே அந்த பாடியோட ஆக்சிலரேஷன் நான் ஜீரோ. ஸோ அந்த பாடி ஆக்சிலரேட் ஆச்சு அப்படின்னா அங்கே அந்த மாதிரி பாடிஸை பற்றி படிக்கக்கூடிய சைட் ஆஃப் மெக்கானிக்ஸ் பேர் டைனமிக்ஸ். அண்ட் டைனமிக்ஸில் ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன்று கைனமேட்டிக்ஸ், இன்னொன்று கைனெட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸில் என்ன பண்ணுறோம்னா மோஷனை டிஸ்கிரைப் பண்ணுறோம் விதவுட் ரெஃபரன்ஸ் டு ஃபோர்ஸஸ். ஸோ ஃபோர்ஸஸ் தான் மோஷனை காஸ் பண்ணுது, பட் காஸ் பண்ணுற ஃபோர்ஸை பற்றி நம்ம வரி பண்ணிக்காம வெறும் அந்த மோஷன் எப்படி நடக்குதுன்னு மட்டும் டிஸ்கிரைப் பண்ணோம்னா அது கைனமேட்டிக்ஸ். கைனெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாட்டிக்ஸில் படித்த ஃபோர்ஸஸ் அண்ட் கைனமேட்டிக்ஸில் படித்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மோஷன் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த ஃபோர்ஸுக்கும் அந்த ரிசல்ட்டிங் சேஞ்ச் இன் மோஷனுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு படிக்கக்கூடிய டாபிக் பேர் கைனெட்டிக்ஸ். அண்ட் கைனமேட்டிக்ஸில் நம்மளுடைய மெயின் எய்ம் என்னன்னா ஆப்ஜெக்டோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, வெலாசிட்டி என்ன, ஆக்சலரேஷன் என்ன, இதை ஜாமெட்ரிக் ரிலேஷன்ஸ் மூலயமா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் கைனமேட்டிக்ஸ். அண்ட் கைனெட்டிக்ஸில் மெயின் ஈக்குவேஷன் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா. எல்லா கைனெட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸுமே நியூட்டன் செகண்ட் லா சென்டர் பண்ணி தான் இருக்கும். இதில் 3 அப்ரோச் இருக்குது. ஒன்றுக்கு பேர் டெலாம்பர்ட்ஸ் பிரின்சிபல், ரெண்டாவது அப்ரோச்சுக்கு பேர் ஒர்க் எனர்ஜி மெத்தட்ஸ், மூணாவதுக்கு பேர் இம்பல்ஸ் மொமெண்டம் மெத்தட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இம்பல்ஸ் மொமெண்டம் பிரின்சிபல்ஸ் தான் இன்னைக்கு படிக்க போகிறோம். இம்பல்ஸ் மொமெண்டம் பிரின்சிபல் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டியை கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு பேர் இம்பல்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இம்பல்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டைம் இன்டெக்ரல் ஆஃப் ஃபோர்ஸ் ஃப்ரம் சம் டைம் பீரியட் t1 டு t2. இப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் நான் ஃபோர்ஸை இன்டெக்ரல் சைனுக்கு வெளியில் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னா f இன்டெக்ரல் dt and f integral dt can be written as f into delta t. ஸோ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஃபோர்ஸ் இன்டெக்ரல் விட்டு வெளியில் வந்ததுன்னா இது f into delta t தான் ஆகிடும். ஸோ இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் இம்பல்ஸ். எக்ஸாக்ட் ஃபார்முலா டைம் ஃபோர்ஸை இன்டெகிரேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அண்ட் அப்ராக்சிமேட் கேசஸில் அந்த டைம் டியூரேஷன் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற பட்சத்தில் நம்ம ஃபோர்ஸை கான்ஸ்டன்ட் அசியூம் பண்ணி அதை இன்டெக்ரலுக்கு வெளியில் எடுத்துட்டோம்னா impulse equal to f into delta t. And the SI unit of impulse is Newton second. Force oda unit Newton, time oda unit second. So impulse oda SI unit Newton second. இந்த நியூட்டன் செகண்டை நம்ம பேசிக் யூனிட்ஸில் எழுதணும்னா இது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் மாறிடும். ஸோ இதை நியூட்டன் செகண்ட்னு சொல்லலாம், இல்லை கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லலாம். அண்ட் ப்ரைமரிலி இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஏன்னா ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டர், அதை டைமை வச்சு நான் இன்டெகிரேட் பண்ணும்போது அது ஸ்டில் ஒரு வெக்டர் குவான்டிட்டியாக தான் இருக்கும். ஸோ முதல் குவான்டிட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ அடுத்த ரெண்டாவது குவான்டிட்டிக்கு போகலாம். ரெண்டாவது குவான்டிட்டிக்கு பேர் லீனியர் மொமெண்டம். முதல்ல ஒரு பார்ட்டிக்கிளுக்கு பார்க்கலாம். The linear momentum of a particle is equal to the mass times its velocity. மாஸையும் வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணால் அந்த பார்ட்டிக்கிளோட லீனியர் மொமெண்டம் கிடச்சிரும். ஸோ லீனியர் மொமெண்டம் ஈக்குவல் டு mv. இதோடைய யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். மாஸ்க்கு கிலோகிராம், வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதோட எஸ்ஐ யூனிட் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். அண்ட் இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே யூனிட் தான். இம்பல்ஸுக்கும் மொமெண்டமுக்கும் சேம் யூனிட்ஸ். அண்ட் இம்பல்ஸ் மாதிரியே மொமெண்டமும் ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஏன்னா வெலாசிட்டி ஒரு வெக்டர், மேஸ்ங்கிறது ஸ்கேலார், பட் வெலாசிட்டி ஒரு வெக்டருங்கிறதுனால ஸ்கேலாரும் வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வெக்டர் குவான்டிட்டி தான் கிடைக்கும். ஸோ மொமெண்டம் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. மொமெண்டம் பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னு பார்த்துட்டோம். அதோடைய ஃபார்முலா என்ன, அதோட எஸ்ஐ யூனிட் என்ன, அது ஸ்கேலாரா வெக்டரா. மூணாவது குவான்டிட்டிக்கு போயிடலாம். மூணாவது குவான்டிட்டி கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் அ பார்ட்டிக்கிள். Kinetic energy of a particle equal to half into mass into velocity square. இதோட யூனிட் வந்து ஜூல், இதோட SI யூனிட் ஜூல். அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி அன்லைக் இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம், இம்பல்ஸ் மொமெண்டம் மாதிரி இல்லாம இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. மொமெண்டமும் இம்பல்ஸும் ரெண்டுமே வெக்டர் குவான்டிட்டி. மொமெண்டம் இம்பல்ஸ் ரெண்டுமே ஒரே யூனிட்ல தான் இருந்தது. நியூட்டன் செகண்டும் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டும் ஈக்குவலன்ட்டு நான் சொல்லிட்டேன். கைனெட்டிக் எனர்ஜிக்கு ரெண்டுமே மாறுது. கைனெட்டிக் எனர்ஜியோட SI யூனிட் ஜூல் அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி.
அண்ட் கைனடிக் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணோம்னா half into mass into magnitude of velocity square. அப்படி பண்ணும்போது நமக்கு கைனடிக் எனர்ஜி கிடைச்சிடும். ஸோ இந்த 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கைனடிக்ஸ் எஸ்பெஷலி இம்பல்ஸ் மொமெண்டம் பிரின்சிபல் ஒர்க் பண்ணும்போது இந்த 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸும் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இம்பல்ஸ் மொமெண்டம் பிரின்சிபலை டிரைவ் பண்ணலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நியூட்டன் செகண்ட் லா F ஈக்குவல் டு ma. நியூட்டன் செகண்ட் லா ரெண்டாவது, அதாவது இன்னொரு விதமா எழுதலாம். அது எப்படின்னா a acceleration equal to rate of change of velocity. ஸோ ஆக்சலரேஷனை dv by dt ன்னு எழுதலாம். பார்ட்டிகளோட மாஸ் கான்ஸ்டன்டா இருக்கும், அதனால மாஸை டெரிவேட்டிவ்க்குள்ள கொண்டு போயிட்டோம்னா d by dt of mass into velocity. ஸோ நியூட்டன் லாவை F equal to ma ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா F equal to d by dt of mv ன்னு சொல்லலாம். நான் இதை ப்ரிஃபர் பண்ண போறேன். ஸோ என்னுடைய கோல் என்னன்னா இம்பல்ஸ் மொமெண்டம் பிரின்சிபலை டெரைவ் பண்ண போறேன். இம்பல்ஸ் மொமெண்டம் பிரின்சிபல் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா. ஸோ நியூட்டன் செகண்ட் லாவை இந்த ஃபார்ம்ல எழுதிக்கிறேன். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். மாஸ் இன்டு வெலாசிட்டிங்கிறது மொமெண்டம். இப்போ இந்த நியூட்டன் செகண்ட் லாவை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி இன்டகிரேட் பண்ண போறேன். ஸோ F இன்டு dt ஈக்குவல் டு d of mv. இந்த dt-யை நான் லெஃப்ட் சைடு கொண்டு போய்க்கிறேன். அப்போ F dt equal to d of mv. Now we can integrate both sides. லெஃப்ட் சைடில் என்ன ஆகும்னா F dt, let's say from time t1 to t2 equal to integral from 1 to 2 d of mv. And நமக்கு தெரியும் டெரிவேட்டிவ் இன்டெகிரலும் இன்வர்ஸ் ஆபரேஷன். ஸோ இது கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா mv from state 1 to state 2. And on rearranging, I get integral f dt t1 to t2 equal to mv2 minus mv1. இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் இம்பல்ஸ் மொமெண்டம் பிரின்சிபல். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இம்பல்ஸ் ஆஃப் தி ஃபோர்ஸ், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகல் அட் ஸ்டேட் 2 மைனஸ் மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிகல் அட் ஸ்டேட் 1, which is equal to the change in momentum of the particle. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா the impulse of force is equal to the change in momentum of the particle. இந்த பிரின்சிபலுக்கு பேர் தான் இம்பல்ஸ் மொமெண்டம் பிரின்சிபல். இந்த இம்பல்ஸ் மொமெண்டம் பிரின்சிபல் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஈஸியான கேஸுக்கு மொமெண்டம் கால்குலேட் பண்ணலாம், மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜியை கால்குலேட் பண்ணலாம். let's take this example. ஒரு man of mass 65 kg is standing on a bridge. Calculate his momentum and his kinetic energy. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஒரு மனிதன் ஏறக்குறைய என்னுடைய நிறை 65 kgல இருக்காரு. அவரு ஜஸ்ட் நின்னுக்கிட்டு இருக்காரு, எங்கேயுமே மூவ் ஆகல. he is standing, so he is static, not moving, at rest. Calculate his momentum and kinetic energy. நமக்கு தெரியும் momentum equal to mass into velocity. Mass of the man is 65 kg, but his velocity is 0. ஏன்னா அவன் நகர்ல, அவன் நின்றுக்கிட்டே தான் இருக்கான். அதனால momentum is 0 kilogram meter per second. What about the kinetic energy of the man? Kinetic energy is half into m into v square, which is half. Mass is 65, v is again 0, so his kinetic energy is 0. ஸோ இந்த கால்குலேஷன்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல அப்படியே இருந்தா அதுக்கு மொமெண்டமும் 0, கைனடிக் எனர்ஜியும் 0. ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆனா அதுக்கு ஒரு மொமெண்டமும் கைனடிக் எனர்ஜியும் கிடைக்கும். எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆன்சர் 0 and 0. 0 கிலோகிராம் மீட்டர் per second and 0 ஜூல்ஸ். இப்போ ரெண்டாவது கேள்வி. The same man, the man of mass 65 kg, is walking at a speed of 2 meter per second towards the right on the bridge.
ஸோ டுவர்ட்ஸ் த ரைட், இந்த திசையில அவருடைய வெலாசிட்டி 2 meters per second இருக்கு. Now calculate his momentum and kinetic energy. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மொமெண்டம் அப்படிங்கிறது வெக்டர், கைனெட்டிக் எனர்ஜிங்கிறது ஸ்கேலார். ஸோ இந்த எக்ஸாம்பிள் இருந்து நமக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும் ரெண்டுத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்ஷன் நம்ம சூஸ் பண்ணோம், எது பாசிட்டிவ் அப்படின்னு. இந்த எக்ஸாம்பிள் முடிகிற வரைக்கும் என்னுடைய டைரக்ஷன், என்னுடைய கன்வென்ஷன் ஆஃப் டைரக்ஷன், velocity towards the right is positive and momentum, velocity எப்படி எடுக்கிறோமோ அப்படிதான், momentum towards the right is positive and velocity or momentum towards the left is negative. ஓகே, இது என்னுடைய கன்வென்ஷன். நான் இந்த ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணிக்கூடிய சைன் கன்வென்ஷன். ஒரு வெக்டருக்கு எப்பவுமே டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த டைரக்ஷனுக்கு நம்ம ஒரு சைன் கன்வென்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராப்ளம் டிபெண்டன்ட். இந்த ப்ராப்ளமுக்கு நான் சூஸ் பண்ற சைன் கன்வென்ஷன், டுவர்ட்ஸ் த ரைட் வெலாசிட்டி இருந்தா அது பாசிட்டிவ், டுவர்ட்ஸ் த லெஃப்ட் இருந்தா நெகட்டிவ். இப்போ மொமெண்டம் கால்குலேட் பண்ணலாம். மொமெண்டம் ஆஃப் த மேன் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. அவனுடைய மாஸ் 65 kg, அவனுடைய வெலாசிட்டி +2 மீட்டர் per செகண்ட். ஏன்னா என்னோட சைன் கன்வென்ஷன் படி அவன் பாசிட்டிவ் சைடில் தான் நடக்கிறான். ஸோ +2 meters per second. இங்கே கேர்ஃபுல்லாக சைனை போடணும். 65 into 2 is 130 kilogram meter per second, which is a positive momentum. Coming to kinetic energy of the man is half mv square. Half into his mass is 65, velocity is 2 square, which turns out to be 130 joules. Okay, and kinetic energy is always a positive quantity. Kinetic energy எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ அதே மனிதன் டுவர்ட்ஸ் த ரைட் அந்த பிரிட்ஜில் நடக்கும்போது அவருக்கு ஒரு மொமெண்டம் இருக்கு, 130 kilogram meter per second, and அவருடைய கைனெட்டிக் எனர்ஜி 130 joules. Let's come to the third case. The same man is walking at a speed of 2 meters per second towards the left on a bridge. Calculate his momentum and kinetic energy. அதே ப்ராப்ளம்ல நான் அடுத்த பார்ட் கேட்டிருக்கேன். ஸோ என்னுடைய சைன் கன்வென்ஷனை நான் மாத்தல. டுவர்ட்ஸ் த ரைட் பாசிட்டிவ் வெலாசிட்டி, டுவர்ட்ஸ் த லெஃப்ட் இருந்தா நெகட்டிவ் வெலாசிட்டி. The same man is walking, let's say, towards the left. Now what is his momentum? இப்போ அவருடைய மொமெண்டம் என்ன ஆகும் அப்படின்னா, அவருடைய வெலாசிட்டி 2 மீட்டர் per second இந்த திசையில. அப்போ அதை எடுக்கும்போது வெலாசிட்டி ஈக்குவல் டு -2 மீட்டர் per second எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கன்வென்ஷன் படி டுவர்ட்ஸ் த லெஃப்ட் வெலாசிட்டி இருந்தா அது நெகட்டிவ். மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி 65 into -2, which is -130 kilogram meter per second. And kinetic energy is half mv square. Now இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். And mass is a positive quantity, so kinetic energy is always positive. So still we get half into 65 into 2 square. இது -2 இல்லை, ஏன்னா இது வெலாசிட்டியோட மேக்னிடியூட் ஆஃப் எனி வெக்டர் இஸ் அ பாசிட்டிவ் குவான்டிட்டி. நீங்க அங்க மைனஸ்னு எடுத்தா கூட ஸ்கொயர் ஆகும்போது அது பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ யூ கெட் +130 joules. நம்மளுக்கு ஸ்கேலாருக்கும் வெக்டருக்கும் கிளியர் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். மொமெண்டம் ஒரு ஸ்கேலார். ஸோ மனிதன் ரைட்டை நோக்கி நகரும் போது அந்த மொமெண்டம் பாசிட்டிவா இருந்தது. அதே மனிதன் அதே வெலாசிட்டியில லெஃப்ட் சைட்ல நோக்கி நடக்கும்போது அந்த மொமெண்டம் நெகட்டிவ் ஆயிடுச்சு. கைனெட்டிக் எனர்ஜி அது ஒரு ஸ்கேலார், அது வெக்டர் இல்லை. ஸோ டைரக்ஷன் அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அவர் ரைட் சைடு நடந்தாலும் கைனெட்டிக் எனர்ஜி பாசிட்டிவ் 130, அவர் லெஃப்ட் சைடில் நடந்தாலும் கைனெட்டிக் எனர்ஜி பாசிட்டிவ் 130 joules. ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி ஒரு ஆப்ஜெக்டோட மொமெண்டம் கண்டுபிடிக்கணும், ஒரு ஆப்ஜெக்டோடைய கைனெட்டிக் எனர்ஜியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இம்பல்ஸ் மொமெண்டம் பிரின்சிபல் அப்ளை பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு ஒரு 2 இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.